சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இதுநாள் வரை பணிகள் மிகவும் மந்தமாகவே நடந்து வருகிறது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதோடு உயிரை காவு வாங்கும் பள்ளங்களும் உருவாகியுள்ளன. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை மேடவாக்கத்தில் இருந்து வேளச்சேரியை இணைக்கும் பள்ளிக்கரணை சாலையில் 10க்கு 10 என்ற அளவிலான மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் சாலையில் வாகன நெரிசலையும் விபத்துகளையும் ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறு தொடர்ந்து விபத்துகளை ஏற்படுத்தும் அந்த பள்ளங்களின் இணைப்புகள் இன்னும் இணைக்கப்படாமல் மாநகராட்சியும் கண்டுகொள்ளாமல் மெத்தனமாகவே செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நான் இங்கே பல வருடங்கள் இங்கே தான் குடியிருந்துக்கிட்டு வர்றேன். இந்த மழைநீர் வடிகால் பணி ஆரம்பித்து 2-3 வருஷம் ஆகுது. ஆனால் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே நிறுத்திட்டாங்க, எந்த ஒர்க்குமே நடக்கலை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பப்ளிக் பெருமளவில் பாதிக்கிறாங்க. இந்த காவாய் இணைப்புனால ஸ்கூல் வேன் போகிறது வர்றது, இந்த ஆஃபீஸ் டைமில் சொல்ல முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஆகிறது, அடிக்கடி தொடர் விபத்துக்களும் நடக்குது. இதில் இந்த காருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் பண்ணி வரும் உள்ளே போகும்போது ஸ்கூல் வண்டி நிறைய வண்டி மாட்டிக்குது. அது இல்லாமல் டூ வீலரில் வர்றவங்களும் போகிறவங்களுக்கு டிராஃபிக் நெரிசல் என்ன ஆகிடுறாங்க, டக்குன்னு உள்ளே விழுகிற மாதிரி ஸ்கிட் ஆகிடுறாங்க. இதெல்லாம் சீக்கிரமாக அரசு முன் வந்து எல்லாம் கவனித்து இது துரிதப்படுத்தி மழைக்கூடிய பருவகாலம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடியேன்னு அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதேபோன்று கிண்டி கத்திப்பாராவில் இருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் வழியில் இந்தியன் வங்கி வெளிப்புறத்தில் மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளமானது சாலையை பெருமளவு ஆக்கிரமித்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அங்கே அமைந்துள்ள தடுப்புகள் பாதுகாப்பற்ற முறையில் பள்ளத்திற்கு மிகவும் அருகாமையில் வைக்கப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒரே நேரத்தில் அவ்வழியே ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் அந்த தடுப்புகளோடு சேர்ந்து அவர்களும் அந்த பள்ளத்தில் விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்துடனேயே பயணிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த மழைநீர் வடிகால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசும் அவலமும் ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியானது கிண்டி கத்திப்பாராவிலிருந்து சைதாப்பேட்டையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான பிரதான சாலை. இந்த சாலையில் தற்போது மழைநீர் வடிகால்வாய் பணியானது நடைபெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது எந்த ஒரு பணிகளும் நிறைவடையாமல் ஆங்காங்கே அப்படியே வேலைகள் நிறுத்தி வைப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து சுமார் 1500 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் நடைபெற இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் பணிகள் என்பது மிகவும் மெத்தனமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் இதே மாதிரியான வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட இடங்களில் எல்லாத்தையுமே சட்டத்துக்கு புறம்பாக நிறைய பேர் கழிவுநீர் இணைப்பும் அதில் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விதமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம வடிகால்வாய் பணி மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக அது நோண்டப்பட்டதுக்காகவே, ஆனால் அதில் சட்டவிரோதமாக சில பேர் கழிவுநீர் அவங்க வீட்டுடைய கழிவுநீரை கலந்து வர்றது இப்போ வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அது மாநகராட்சி எதுவும் கண்டுகொள்ளாத மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடந்து பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. ஏன்னா பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மாநகராட்சி எடுக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய இடங்களில் பள்ளங்கள் குண்டும் குழியுமாகவும் ரோடு எல்லாமே அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பல்வேறு விபத்துகளும் தினந்தோறும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. பல்வேறு உயிர் சேதங்களும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் மாநகராட்சி இது வரைக்கும் ஆமை வேகத்தில் தான் நடைபெறுகின்றது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவே நெடுநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. வரும் ஒரு சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மாநகராட்சியின் இந்த மெத்தன போக்கினை உடனடியாக மாற்றி விரைவில் மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் முத்து பாலமுருகன். மேலும் இந்த வடிகால்வாய் சீரமைக்கும் பணியினை தொடரும் வகையில் கம்பிகள் வெட்டப்பட்டு பணிகள் ஏதும் தொடராமல் நிலுவையில் விட்டு சென்றிருக்கிறார்கள். இதனால் இரவு நேரங்களில் அவ்வழியே பயணிப்போர் அச்சம் கொள்கிறார்கள். சென்னை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை சேர்ந்து சென்னையில் 1500 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆங்காங்கே வடிகால்வாய் இணைக்கப்படாமல் இருப்பதும் முறையற்ற தடுப்புகள் அமைக்கப்படாமல் இருப்பதும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி தலைமையில் இதற்கு முன்பாக 2 ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாநகராட்சி தரப்பில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த பணியை நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது.
அதேபோன்று அக்டோபர் 1க்கு பிறகு எந்த ஒரு மழைநீர் வடிகால் பள்ளங்கள் தோண்டக்கூடாது என்று தற்போதைய சென்னை மாநகராட்சி ஆணையரான குமரகுருபரன் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து இதுபோன்று மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெறுமா? இதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட பணிகள் எப்பொழுது நிறைவடையும்? சாலையில் அச்சமின்றி வாகனத்தை ஓட்டும் சூழல் எப்போது உருவாகும் என்ற கேள்வி பொதுமக்களிடையே தொடர்ந்து வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துவுடன் பாலமுருகன்.